இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே அழகான 2 குட்டி குட்டி கதைகளை தான் பார்க்க போறோம். சரி கதைக்குள்ள போலாமா? நான் முன்பு வேலை பார்த்த நிறுவனத்தில் என்னுடன் ராஜன் என்பவர் பணியாற்றினார். முதலாளியோட செல்ல பிள்ளை அவர். பாஸ் கொஞ்சம் லேட்டா வந்தா அவருடைய ரூம்ல ஃப்ளாஸ்க்ல சூடான காஃபியுடன் நிற்பார் ராஜன். முதலாளி மனைவிக்கு லேசா தலைவலின்னு தெரிஞ்சா இவர் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாரு. இப்படி அசத்தி அசத்தி 2 ப்ரமோஷன் வாங்கிட்டாரு. எங்களுக்கெல்லாம் அவர் பேர்ல செம்ம காண்டு. ஒரு நாள் காலை முதலாளியோட வயதான அம்மா காலமாயிட்டாங்க. நாங்க எல்லாம் கவலையா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனோம். என்ன ஆச்சரியம், அங்கே ராஜனை காணோம். உள்ளுக்குள்ள எல்லோருக்கும் ஒரு சிறு சந்தோஷம். ஊர்வலத்துல கலந்துக்கிட்டு நாங்க மயானத்துக்கு போனோம். அன்னைக்குன்னு பார்த்து அங்க நிறைய உடல்கள் வரிசை கட்டி நின்றன. முதலாளியின் அம்மாவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 7. எப்படியும் 4 மணி நேரம் காத்திருக்கணும். திடீர்னு 2வது டெட் பாடி எழுந்து உட்கார்ந்துருந்துச்சு. பார்த்தா அது நம்ம ராஜன். முதலாளி, உங்களை காக்க வைக்க கூடாதுன்னு தான் நான் 2வது இடத்தை பிடிச்சு படுத்து கிடக்கேன். நீங்க அம்மாவை தகனம் பண்ணிட்டு சீக்கிரமா போங்க. அம்மாவை இழந்த துக்கத்துல நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க அப்படின்னு போட்டாரே ஒரு போடு. இப்போ ராஜன் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. நிறைய பேர் தான் இருக்கிற போஸ்டிங்ல இருந்துக்கிட்டு மேலே மேலே படித்து ப்ரமோஷன் வாங்குவாங்க. இன்னும் சில பேர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸால் ப்ரமோஷன் வாங்குவாங்க. சிலர் திறமையால் ப்ரமோஷன் வாங்குவாங்க. ஆனால் நம்ம ராஜனை பார்த்தீங்களா எப்படி காக்கா பிடிச்சே ப்ரமோஷன் வாங்கிட்டு வராருன்னு. இந்த மாதிரி நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கங்க. அதனால தான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன். சரிங்க, 2வது கதைக்குள்ளே போகலாமா? என்னங்க, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவையாச்சும் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? உங்களை கட்டிக்கிட்டு என் தலைவிதி எப்படி என்று புலம்பினாள் மனைவி. இந்த தடவை வெக்கேஷன் வர்றப்போ உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் செல்லம் என்றான் கணவன். கிழிச்சிங்க, எனக்கு லாங் ட்ராவல் ஒத்துக்காது. அதுவும் மலையில் ட்ராவல்னா தலை சுற்றி வாமிட் எடுத்துருவேன்னு தெரிஞ்சே சொல்கிறீங்கல்ல என்று கடுப்புடன் கேட்டாள் மனைவி. சரி, மதுரை ஒண்டர் தீம் பார்க் போகலாமா என்று கேட்டான் கணவன். எதுக்கு? ஜெயின்ட்வீல்ல ஏற்றி விட்டு என்னை கொல்ல பார்க்குறீங்களாக்கும் என்று கேட்டாள் மனைவி. அப்படி இல்லை செல்லம், வேற என்னதான் வேணும் உனக்கு என்று கேட்டான் கணவன். தாலி செயின் பழைய மாடல் ஆயிடுச்சு, புது செயின் மாற்றித்தாங்கன்னு எத்தனை தடவை கேட்டிருக்கேன். சரிம்மா, போனஸ் கிடைச்சதும் அந்த பணத்தில் கண்டிப்பாக உனக்கு வேற செயின் மாற்றி தரேன், சரியா? கோச்சுக்காதிரி செல்லம் என்றான் கணவன். லூசு மாதிரி பேசாதீங்க, வீட்டு லோனு பாக்கி இருக்கு, அதை யார் அடைப்பாங்க என்று கேட்டாள் மனைவி. சரி, மாற்ற வேண்டாம் என்றால் சரி என்றான் கணவன். நான் என்ன ஒவ்வொருத்தி மாதிரி மாசத்துக்கு 4 சேலையும் பியூட்டி பார்லரும்னு உங்க காசை வீணாக்குறேனா என்று கேட்டாள் மனைவி. நான் அப்படி சொல்லவே இல்லையேம்மா. ஊருக்கு வந்தது போத்தீஸ் போறோம், 7-8 சேலைகள் எடுக்கிறோம். இப்ப சந்தோஷமா உனக்கு என்றான் கணவன். அந்த பணத்துக்கு பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு போகலாம். துட்டை எதுக்கு வீணா செலவாக்கணும்? வாழ்க்கையில ஒரு ஆசாபாசம், நிம்மதியே இல்லாம போச்சு என்றாள் மனைவி அழுத்துக்கொண்டே. கணவன் பரிதாபமாக, இப்போ நான் என்னதாம்மா பண்ணணும்னு சொல்ற என்று கேட்டான். எப்ப பாரு இப்படிதான் பேச்சை மாத்தி என்னை ஏமாத்துறீங்க என்றாள் மனைவி. சரி, இப்போ நான் என்னத்தை செய்ய என்றான் கணவன். ஊட்டிக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா என்று கேட்டாள் மனைவி. என்ன, மறுபடியும் முதல்ல இருந்தா என்று தலையே சுற்றியது கணவனுக்கு. ஆனா உண்மையிலே ஆண்கள் ரொம்பவே பாவந்தாங்க. மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது போன்ற அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த 2 கதைகளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.